செய்தியை பார்க்கிறோம். விஜயின் கூட்டத்திற்கு ஏன் அனுமதி மறுக்கப்பட்டது என்பது தொடர்பாக தேர்தல் அதிகாரி தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூரில் விஜய் பரப்புரை செய்ய இருந்த இடம் 3000 பேர் கூடுவதற்கு ஏற்ற இடம் இல்லை என்று காவல்துறை தெரிவித்ததாக தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், தேர்தல் அதிகாரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதுல குறிப்பிட்டிருக்கார்? காயத்ரி, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நாளை பிரச்சாரத்தை தொடங்குவதாக இருந்தார். அதுவும் பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய MKP நகர் பேருந்து நிறுத்தத்துக்கு அருகே அந்த பிரச்சாரம் நடைபெறுவதாக இருந்தது. அதற்காக அனுமதிக்காகவும் விண்ணப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த கூட்டத்தில் 3000 பேர் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர்கள் மனுவில் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். இதைதான் தற்போது விளக்கமாக அந்த ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதற்கு தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்திருக்கிறார், மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள முல்லை நகர் சந்திப்பானது சென்னை மாநகர தேர்தல் நடத்தும் அலுவலரால் SM நகர் 82வது பிளாக் சந்திப்பு என குறிப்பிட்டு சிறிய அளவிலான தெருமுனை பிரச்சாரம் நடத்துவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் மனுவில் முல்லை நகர் சந்திப்பில் 3000 பேர் என குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது 3000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய இடமாக இல்லை. எனவே இது மறுக்கப்படுகிறது. வேறு இடம் இருந்தால் தேர்வு செய்து கொடுத்தால் அனுமதி பரிசீலிக்கப்படும் என்று அந்த தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்திருக்கிறார். காயத்ரி, நன்றி செந்தில், விவரங்களுக்காக.